வணக்கம்ங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு வாசல்ல கோலமிட்டு நம்ம விளக்கு ஏத்துவோம். அடுத்ததா பூஜை ரூம்ல ஏத்துவோம். அது இல்லாம எந்த எந்த இடத்துல நம்ம விளக்க ஏத்துறது இப்ப பார்ப்போம்ங்க. நம்ம வீட்ல வந்து அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு நம்ம கட்டாயம் வச்சிருப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரி கோலமிட்டு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கு ஏத்தணுமுங்க. அடுத்ததா நம்ம துளசி மாடம் வச்சிருப்போம். இல்லையா துளசி செடியாச்சும் வச்சிருப்போம். அங்கனையும் இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கு ஏத்தணும்ங்க. அடுத்ததாக நம்ம நிலப்படிங்க. நிலப்படியில 2 பக்கமுமே நம்ம விளக்கு ஏத்தணும். அதுல நம்மளுடைய மேற்கு பக்கம், அதாவது நிலப்படியில எந்த திசையில இருந்தாலும் மேற்கு பக்கத்துல இந்த மாரி ஒரு விளக்கு ஏத்துறப்ப கீழ ஒரு வெத்தலைய வச்சு நம்ம விளக்க ஏத்தணும். அடுத்ததாக கிச்சன்ல வடகிழக்கு மூலையில கிழக்கு திசைய நோக்கி நம்ம ஒரு தீபம் ஏத்தணும்ங்க. அடுத்து நம்ம வச்சிருக்க கேஸ் அடுப்புல இந்த மாதிரி சந்தன குங்குமம் வச்சு கோலம் போட்டு கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏத்தணுங்க. அடுத்தது இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வரதுனால சுக்கிர தீபம் ஏத்தணுங்க. குலதெய்வ கலச தீபம் ஏத்தணும். காமாட்சி விளக்குல தீபம் ஏத்தணுங்க. இந்த மாதிரி முறையில் இந்த வருஷம் நீங்கள் திருக்கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றி பாருங்க. ஆண்டவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.